வணக்கம். நான் டாக்டர் முகமது ஃபயாஸ் ஹுசைன், டியூட்டி மெடிக்கல் ஆஃபீஸர் இன் தாமஸ் ஹாஸ்பிட்டல், புளியங்குடி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து GERD, GERD அப்படின்னு சொல்லக்கூடிய கேஸ்ட்ரோஈசோஃபேகியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ். அப்படின்னா என்ன? அதுக்கு முன்னாடி நார்மலா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, அதோடைய செரிமானத்தை பற்றி பார்க்கலாம். நார்மலா நம்ம மென்று சாப்பிட வாய் வழியா சாப்பிடக்கூடிய சாப்பாடு வந்து உணவு குழாய் வழியா வயிற்றை போய் சேருது. வயிற்று சேர்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த உணவு குழாய்க்கும் வயிற்றுக்கும் நடுவில் ஒரு நம்ம புரிதலுக்காக ஒரு கேட், அதாவது வால்வ் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படிங்கிற ஒரு ஈசோஃபேஜியல் ஸ்பிங்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது வந்து மூடிக்கும். உணவு வந்து வயிற்றை சென்றடைஞ்சோன்னா இந்த கேட், இந்த வால்வ் வந்து மூடிக்கும். மூடினதுக்கு அப்புறம் வயிற்றுல உணவு இருக்குது. அதுல வயிற்றுல ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படிங்கிற ஆசிட் வந்து உற்பத்தி ஆகுது. நம்ம சாப்பிட்ட உணவு வந்து செரிமானம் செய்யுது. சரிங்களா? இது நார்மலா உள்ள செரிமான ப்ரொசீஜர். இந்த GERD, இந்த பிரச்சனை இருக்கவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, நார்மலா நம்ம சாப்பிட்ற உணவு வந்து வயிற்றை சென்றடைஞ்சோன்னா அந்த கேட் மூடுதுன்னு சொல்றோம்ல, அந்த ஈசோஃபேகியல் ஸ்பிங்டர், அந்த வால்வுங்கிறது வந்து லூஸா இருக்கும். அது வந்து சரியா மூடுறது இல்லை. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, நம்ம அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படிங்கிற ஆசிட் தான் செரிமானம் பண்ணுது. அது வந்து மிகவும் அசிடிக் தன்மையுடையது. வயிற்றுல அது இருந்தால் அந்த வயிற்றுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வயிற்றுல வந்து அதுக்கு உண்டான கோட்டிங் இருக்கு, கோட்டிங் மாதிரி. சரிங்களா? அது வந்து அதை கண்டெயின் பண்ணக்கூடிய தன்மை உடையது. ஸோ இந்த ஆசிட் உணவு குழாய்க்கோ கழுத்துக்கோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, அப்போதான் நம்மளுக்கு இந்த அசிடிட்டி அப்படிங்கக்கூடிய இந்த நெஞ்சு எரிச்சல் இதெல்லாமே வந்து வருது. நெஞ்சு எரிச்சல் இருக்கும் சில பேருக்கு என்ன ஆகும்னா ஏப்பம் அடிக்கடி வந்துகிட்டு இருக்கும். சில பேருக்கு வயிறு குத்தும், முதுகு குத்தும். இது எல்லாமே கேஸ் தான், எக்ஸசிவ் அந்த ஆசிட் ஃபார்மேஷனால தான் வருது. சரிங்களா? ஸோ இந்த ஆசிட் எதனால வந்து நெஞ்சுக்கு வருது? இந்த டிசீஸே பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரோஈசோஃபேகியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ், ரிஃப்ளெக்ஸ் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டிசீஸ். ஸோ எதனால, என்னென்ன ஃபுட்டெல்லாம் இந்த ஆசிட் ஓவர் ப்ரொடக்ஷனாக பண்ணுது, அதிகமாக உற்பத்தி பண்ணுது? சில ட்ரிகர் ஃபுட்ஸ் இருக்கு. சரிங்களா? மெயினாக இப்போ உள்ள காலகட்டத்தில் உணவு பழக்க வழக்கங்கள் தான் வந்து நிறைய பேருக்கு இந்த செரிமான பிரச்சனையை வந்து உண்டாக்குது. ஏன்னா இப்போ வந்து அதிகமாக அளவில் என்ன ஆயிடுச்சுன்னா ஃபாஸ்ட் ஃபுட்ஸுக்கு போயிட்டோம். டயத்துக்கு சாப்பிட்றது கிடையாது, சரியான உணவுகளை வந்து சாப்பிட்றது கிடையாது, நேரத்துக்கு தூங்குறது கிடையாது. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் எல்லாருக்குமே என்ன ஆயிடுச்சு, அவங்க வேலைத்துறையாக இருக்கட்டும், இல்லை ஃபேமிலியாக இருக்கட்டும், எதையாச்சும் ஒரு இதை எடுத்துக்கிட்டு வந்து எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் சில உணவுகள், இதுதான் வந்து என்ன ஆகுதுன்னா இந்த ஆசிடை வந்து அதிகமாக வந்து உற்பத்தி பண்ண வைக்குது. ஸ்ட்ரெஸ் வந்து இவ்வளோ பிரச்சனை பண்ணுன்னு கேட்டிங்கன்னா பண்ணும். ஸ்ட்ரெஸ் வந்து உடம்புல எந்த நோய்களையுமே வந்து கொண்டு வரதுக்கு உண்டான ஒரு பவர் உள்ளது தான். அதுதான் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து உடம்புக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ என்னென்ன உணவுகள்லாம் வந்து இதை வந்து ட்ரிகர் பண்ணு, என்னென்ன ஃபுட்லாம் வந்து ட்ரிகர் ஃபுட்ஸ் இந்த ஆசிடை வந்து அதிகமாக உற்பத்தி ஆக்கி நம்ம நெஞ்சுக்கு, உணவு குழாய்க்கு வர வைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக ரிஃபைன்டு சுகர்ஸ், இனிப்பு ரிஃபைன்ட் சுகர்ஸ், ஒயிட் சுகர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காரமான உணவுகள், ஆயிலி ஃபுட்டு. சரிங்களா? எண்ணெய் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள், அப்புறம் மைதாலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா செரிமானம் ஆகிறதுக்கே வந்து ரொம்ப உடல் வந்து கஷ்டப்படும். ஸோ இந்த மாதிரியான ஃபுட்டு வந்து அதிகமாக ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் டீ, கேஃபீன், காஃபி, இதெல்லாமே என்னாச்சுன்னா இது எல்லாமே வந்து ட்ரிகர்ஸ் தான். இது எல்லாமே வந்து அதிகமாக வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் 3-4 வாடி டீ குடிக்கிறீங்க. சில பேர்லாம் கேசஸ்லாம் ஓபிடியில் நாங்கள் பார்க்குறோம், 5-6 வாடிலாம் டீ குடிக்கிறாங்க. சரிங்களா? இந்த மாதிரி கண்டினியூஸாக டயத்துக்கு பசிக்கும் போது அந்த உணவுகளை கரெக்டான டயத்துக்கு எடுத்துக்காம டீ குடிச்சோ, இல்லை சில ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள், ஆயில் ஐட்டங்கள், சில ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் சாப்பிட்றதுனாலையோ இந்த மாதிரி வந்து ஆசிட் வந்து வருது. ஸோ இது எல்லாமே வந்து இதை வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண வைக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங். சரிங்களா? மது அருந்துதல், அதுக்கப்புறம் ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் இருக்குதுன்னா இது எல்லாமே வந்து இந்த ஆசிடை வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண வைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சரியாக தூக்கம் இல்லை, ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுனால சரியாக தூங்குறது இல்லை, நீங்கள் ஏதாச்சும் உங்கள் மைண்டில் வந்து ஏதாச்சும் திங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஏதாச்சும் பிரச்சனை வந்து ஓடிக்கிட்டே இருக்குனாலும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுனாலையும் வயிற்றில் வந்து ஆசிட் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். சரி, இப்போ நம்ம பார்த்தோம் என்ன நோய் இது வந்து என்னென்ன வந்து சிம்டம்ஸ் வந்து கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதை வந்து நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம்னா, ஃபுட் ஹேபிட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணணும். சரிங்களா? இந்த ட்ரிகர் ஃபுட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஃபுட்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும்.
அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், ஏதாச்சும் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வந்து இருக்கணும். இது நம்ம செரிமானத்துக்கு மட்டும் இல்லை, உடம்புல இருக்கக்கூடிய மற்ற எந்த பிரச்சனை எல்லா நோய்களுக்குமே இந்த உடல் ஆக்டிவிட்டியை வந்து கூட்டுறது வந்து உதவியாக இருக்கும். வாக்கிங் போகிறதா இருக்கலாம், ஜாகிங் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ஜிம்முக்கு போகிறீங்க, எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, ஃபுட்பால், கிரிக்கெட் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா எனி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி will benefit us from digestion issues or any other conditions. சரிங்களா, ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ். ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை கூட்டணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டயத்துக்கு தூங்குறது, டயத்துக்கு வந்து தூங்கி டயத்துக்கு எழுந்துக்கிறது வந்து பழக்கத்தில் கொண்டு வரணும். தூக்கம் இல்லாட்டியும் இந்த மாதிரி ஆசிட் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ நிறைய பேருக்கு இந்த கேர்டுக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்கிட்டு இருப்பாங்க, தூக்கத்தில் வந்து இடையில முழிச்சிருவாங்க. பார்த்தோன்னா அந்த எல்லா சாப்பாடு அந்த ஆசிட் வந்து நெஞ்சில் வந்து நின்றுட்டு அதிகமாக ஏப்பம் வரும், நெஞ்சு எரிச்சல்னால முழிச்சுப்பாங்க. ஒருவேளை நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி தான் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு பயந்து போய் ஹாஸ்பிட்டல் வந்து இசிஜி அந்த மாதிரிலாம் எடுத்து பார்க்கறது உண்டு. ஸோ இது எதனால நெஞ்சுக்கு வருதுன்னா இதுதான், நம்ம சாப்பிட்ற உணவு வந்து செரிமானம் ஆகிறதுக்கு 3 hours, ஐடியல் டைம் வந்து 3 மணி நேரம் ஆகும். சரிங்களா, 3 மணி நேரம் கழிச்சு தான் நம்ம வந்து சாப்பிட்டுட்டு தூங்குறோம்னா 3 மணி நேரம் அந்த கேப் வந்து மெயின்டைன் பண்ணணும். குறைஞ்சது ஒரு 2.5 hours, 2.5 மணி நேரமாச்சு நம்ம மெயின்டைன் பண்ணணும். சாப்பிட்டுட்டு உடனே படுக்கிறதுனால தான் இந்த மாதிரி பாதி தூக்கத்திலேயோ இல்லை இடையிலையோ வந்து என்ன ஆகுதுன்னா அந்த ஆசிட் நெஞ்சில் வந்து நின்றுட்டு நெஞ்சு எரிச்சல் ஏற்படுத்தும், தொண்டை எரிச்சல் ஏற்படுத்துதெல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைனால வேற என்ன ப்ராப்ளம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா மூச்சு விடுறதுக்கும் சிரமமாகலாம். ஏன்னா இந்த ஆசிட் எகெயின் மேலே வந்து நம்ம உணவு குழாயை வந்து நம்ம சுவாச குழாயை வந்து தொடும்போது என்ன ஆகும்னா பிராங்கோ கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம். அந்த சுவாச குழாய் லைட்டாக சுருங்கும் போது நிறைய பேருக்கு மூச்சு விடுறதுக்கு பெருமூச்சு விடுவாங்க, மூச்சு விடுறதுக்கும் சிரமமாகும். சரிங்களா, ஸோ நம்மளுக்கு இந்த பிரச்சனை இருக்குமோ அந்த பிரச்சனை இருக்குமோன்னு சொல்லிட்டு அதிகமாக திங்க் பண்ணுவாங்க. எகெயின் அந்த ஓவர் திங்கிங்கே வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து இன்டியூஸ் பண்ணி எகெயின் மோர் அந்த டைஜஷன் இஷ்யூஸ் வந்து ஏற்படுத்தும். ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ டயத்துக்கு சாப்பிடணும், டயத்துக்கு தூங்கணும், ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை வந்து லைஃப்பில் வந்து ஆட் பண்ணிக்கணும். டெய்லி அட்லீஸ்ட் வீக்லி 5 times ஏதாச்சும் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து பண்ணணும். சரிங்களா, அது இந்த ட்ரிகர் ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். அப்புறம் வயர் ஃபுல்லாக சாப்பிட்றத வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டு இந்த கேர்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, போர்ஷன் கண்ட்ரோல்னு சொல்லுவோம். வயர் நிறைய சாப்பிடாம அதை பிரித்து பசிக்க கொஞ்சம் கேப் விட்டு சாப்பிடணும். ஷார்ட் மீல்ஸாக வந்து எடுத்துக்கணும். சரிங்களா, இந்த எல்லாத்தையும் நீங்கள் முறையாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ஜெரிமான பிரச்சனையிலேருந்து நமக்கு வந்துட்டு ரிலீஃப் கிடைக்கும். தேங்க்யூ.